ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் நோட்டீஸுக்கு பதிலளிக்காது அன்புமணி மீது இன்று நடவடிக்கை என தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். பாமக தலைவர் அன்புமணி மீது ராமதாஸ் தரப்புல பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் ஆனது ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் அனுப்பப்பட்டது. 31ஆம் தேதி நேற்றோடு அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவுடைய கால அவகாசம் முடிந்த நிலையில அன்புமணி அதற்கான பதில் அளிக்காத நிலையில் இன்றைய தினம் ஒழுங்கு நடவடிக்கை குழுவுடைய ஆலோசனை கூட்டம் தைலாபுரம் தோட்டத்துல காலை 10:30 மணி அளவில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர்களுடைய கருத்துக்களை கேட்ட பின்னர் மருத்துவர் ராமதாஸ் நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகிறது. குறிப்பாக அன்புமணி மீது கட்சி ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகிறது. ஏற்கனவே 16 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில விளக்கம் கேட்டு அன்புமணிக்கு இந்த நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்ட நிலையில் இதுவரை அன்புமணி தரப்புல எந்தவித ஒரு விளக்கமோ பதிலோ அளிக்காத நிலையில அவர் மீது கட்சி ரீதியான, அதாவது செயல் தலைவர் பதவி பறிப்பு உள்ளிட்ட கட்சி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அதற்கான முடிவை இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டத்தில் எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.